இன வழியான, பொருளியல் வழியான தமிழகத்திற்கு நேர்ந்த இடர்களை விட மிக அடிப்படையில் மொழி வழியாக நடந்த இடர்கள் எண்ணற்றவை. தன்னுடைய நூல்களை எழுதி வெளிக்கொண்டு வருவதற்கு கூட அவருக்கு வாய்ப்பில்லாமல் போனது. சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்தின் வழியாக கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தார். பல நூல்களை அவர்களும் கொண்டு வந்தார்கள். அதன் பிறகு திருப்பனந்தாள் மடத்திலே அந்த மடாதிபதியிடம் சென்று அந்த நூலை வெளியிடுவதற்கு கேட்டதும் அதற்கு அந்த அடிகளார் ஒரு நாள் குறிப்பிட்டு உவே சாமிநாதர் அவர்கள் ஏற்றுக்கொண்டால் வெளியிடலாம் என்ற இசைவை சொன்னதும், அதன் பிறகு அவர் சொன்ன நாள் குறிப்பிட்ட நாளில் பாவாணர் சென்று பார்த்ததும், ஆனால் உவேசா அதை மறுத்து விட்டதும், தனக்கு பாவாணரை தெரியாது என்று சொன்னதும், அதையெல்லாம் மிக வருத்தமாக சொன்னதோடு இல்லாமல் பாவாணரை தங்க வைத்த சூழலில் ஏற்பட்ட இழிவு நிலைகளையெல்லாம் சுட்டி காட்டி பாவாணர் தன்னுடைய தமிழர் மதம் நூலில் மிக வருந்தி எழுதியிருக்கிறார். எனக்கு என்னுடைய நூல்களை வெளியிடவில்லையே என்கிற வருத்தத்தை விட நம்முடைய தமிழ் எவ்வாறெல்லாம் ஆரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறது என்பதை நினைக்கிற பொழுதுதான் மிக வருத்தமாக போய்விட்டது. தமிழன் நடத்தக்கூடிய மடங்களிலேயே எவ்வாறு புறக்கணிக்கப்படுகிறான் என்பது எனக்கு மிக பெரும் கவலையாகி போனது என்பதாக அவர் குறிப்பிட்ட செய்தி நம்ம அனைவருக்கும் ஒரு அவலமான செய்தி.